ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் கனவிலும் நீங்காத நினைவுகள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேவரா பார்ட் 1 படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா என்டிஆர் சாரும் அவரோட சுற்றி இருக்க 4 ஊர் மக்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தன் ஊர் மக்களோட பசி எல்லாத்தையும் போக்கணும் அப்படின்றதுக்காக கடத்தல் தொழில இறங்க. அப்படி அவங்க கடத்தி கொண்டு போய் கொடுக்குறதால ஆயுதங்கள் அதால் மக்கள் சாகுறாங்கன்னு அப்படின்னு என்டிஆர் சாருக்கு தெரிய வருது. இதை தெரிஞ்சதுக்கப்புறமா என்டிஆர் சார் இந்த மாதிரி கடத்தல்லாம் நம்ம பண்ண வேணாம், வேறு வேலை செஞ்சுக்கிட்டு வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஊர் மக்கள் கேட்காம நாங்கள் கடத்தல் தான் பண்ணுவோம் அப்படின்னு இறங்குறாங்க. இறங்குறவங்கள இவர் அடிப்பார். அதுக்கப்புறமா மறுபடியும் இறங்குறவங்கள கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு ஒரு கேங்கை கொண்டுட்டு இனிமேல் கடலில் யாராவது கடத்துறதுக்காக இறங்குனீங்கன்னா எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டி வச்சுருப்பார். இதை வில்லன் கேங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் இவரை கொன்னாங்களா, கடத்தல் மறுபடியும் பண்ணாங்களா, இவரை மக்களை திருத்திட்டாரா, அப்படி என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் என்டிஆர் சார் 2 ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒன்று அப்பா, இன்னொன்று பையன். 2 ரோல்லையும் என்டிஆர் சார் நல்லா நடிச்சிருக்கார். என்ன தான் நம்ம படம் ஃபுல்லாக நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாலும், நிறைய முகங்கள் பார்த்துட்டே இருந்தாலும் என்டிஆர் சார் மட்டும்தான் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நம்ம மனசுக்குள்ளே நிற்கிறாரு. அந்தளவு இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டை எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா நானும் இந்த படத்தில் பார்க்கும்போதே அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கெஸ் பண்ணிட்டேன். படத்தோட ஒரு கிளைமேக்ஸில் செகண்ட் பார்ட்காக ஒரு லீட் கொடுத்துருப்பாங்க. அந்த லீடு பாகுபலி படத்தில் இருக்கிற மாதிரியே சேம் காப்பி அடித்த மாதிரியே எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்தை வெட்டுறது, குத்துறது, 10 பேரை அடிக்கிறது, 10 பேர் 20 பேரை பறக்க விடுறது, அந்த மாதிரி சீன்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு என்டிஆர் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் என்டிஆர் சார் மட்டும்தான் நம்ம கண்ணுக்குள்ளே நிற்கிற அளவு நடிச்சிருக்காரு. அது செம்மையாக இருந்தது. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன்ஸ் வரும். அது கடற்கரைக்குள்ளேயும் கடலுக்குள்ளேயும் மேலேயும் நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதில் சுறாவையும் காட்டுவாங்க. அந்த ஃபைட் சீன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை நீங்கள் என்டிஆர் சாருக்காகவும் ஃபைட் சீன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ்க்காகவும் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் கேஜிஎஃப் படம் மாதிரியும் பாகுபலி படம் மாதிரியும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லை. பாகுபலியோட காப்பி வேணால் ஒரு சீன் இந்த படத்தில் இருக்கும். அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.